முருகா, நீ என் கூட இருக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க போறேன். வேலுண்டு வினை இல்லை, உன்னை போல் ஒரு துணை இல்லை. நான் யாரையும் எதிர்க்கவோ இல்ல நான் யாருன்னு காட்டிக்கிறதுக்காகவோ இந்த முடிவை எடுக்கல. தொலைஞ்சு போன என்ன தேடி கண்டுபிடிச்சு நான் யாருன்னு எனக்கே உணர்த்திக்க எடுத்த முடிவுதான் இது. எனக்கு தெரியும், நடந்ததை மாத்த முடியாது, நடக்க போறத தடுக்கவும் முடியாது. ஆனா நீ கூட இருந்தா நல்லதே நடக்கும்னு நான் மனசார நம்புறேன். என்னை காப்பாத்து முருகா, என் கூட இரு முருகா. புள்ள சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடாம நானும் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறேன் சார். அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நல்லபடியா அந்த வேலையை செய்வேன். யாரையும் நம்பி வாழாம உங்க உழைப்புல வாழணும்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். அது சரி, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது வேலை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். வீட்டுல சமைக்கிறதும் அதையே வேலையா செய்யறதும் வேற வேற. ஆனா உங்களால இந்த வேலை செய்ய முடியும்னு நான் எப்படி நம்புறது? சார், என்னால முடியுமான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே நிரூபிக்க முடியும். ஒரு தடவை கொடுத்து பாருங்க சார். என்னால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மாத்திடுங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க லட்சுமி அம்மா, நான் உங்களை நம்பாம இல்ல. இந்த வேலை கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதனாலதான் கேட்டேன். பிடிச்சு செய்யற எந்த வேலையும் சிரமமா இருக்காது சார். கீதா, இந்த பெரிய வடிகட்டி சரியா இருக்கும்ல? சரியா இருக்கும்க்கா. சில பேருக்கு டீல இஞ்சி வாசனையே இருக்கக்கூடாது. அப்படி யாரும் அங்க இருந்தாலும் இருக்கலாம். நீங்க அவங்களுக்கு தனியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் சரியா இருக்கும். சரி சரி. கீதா சொல்ற மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுக்கோ லக்ஷ்மி. எல்லாத்தையும் ஒன்ன போட்டு கலந்துராத, சரியா? ஆமா லக்ஷ்மி, நீ இந்த வேலைக்கு போறது சந்தோஷ்க்கு தெரியுமா? தெரியாது. வீட்ல யாருக்குமே தெரியாதாக்கா? சந்தோஷ் அப்புறம் இதுக்கு வேற ஏதாவது சொல்லி கத்த போறான் லக்ஷ்மி. அவன்கிட்ட சொல்லிடேன். ஆமாங்கா, அர்ச்சனாக்கா சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. நான் சொன்னா அதை ஏத்துக்கிற மனநிலையில இங்க யாரும் இல்ல. இப்போதைக்கு நான் யார்கிட்டயும் சொல்றதா இல்ல. இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் இந்த வேலையை நான் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. கீதா, இந்த இஞ்சி போதும்னு நினைக்கிறேன். தேவைன்னா நான் இடிச்சுக்கிறேன். லக்ஷ்மிமா, இந்தாங்க. இந்த கேன்ல டீ வச்சா குறைஞ்சது 3 மணி நேரமாவது டீ ஆறாம இருக்குமா? அப்படியா? ரொம்ப நன்றி சிங்காரம். சரிங்கம்மா. சார் சார் சார். என்ன மேடி, எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது? அபார்ட்மெண்ட்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன நடந்திருக்கு? நம்ம அபார்ட்மெண்ட்ல இருந்து புதுசா ஒரு பிசினஸ் உமன் வர போறாங்க. யாரு? என்ன பிசினஸ்? வேற யாரு, நம்ம லக்ஷ்மி மேடம் தான். ஆமா சார், டீ சேல்ஸ் பண்ண போறாங்களா? என்ன மேடி சொல்ற? லக்ஷ்மி மேடம் டீ சேல்ஸ் பண்ண போறாங்களா? எங்க? சொல்றேன், அதுலதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. சந்தோஷ் வேலை பார்க்குற ஆபீஸ்ல லக்ஷ்மி மேடம் புதிய வெண்டரா ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷ் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டான்? சந்தோஷ் ஒத்துக்கிட்டாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா லக்ஷ்மி மேடம் அந்த ஆபீஸ்ல கேண்டீன் ஓபன் பண்ணிட்டாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். இப்பதான் மேடி சொன்னா நீங்க கேண்டீன் போட போறதா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாழ்த்துக்கள். கேட்டரிங் பிசினஸ்ல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எந்த நேரத்திலையும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஏதோ புதுசா தானே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. வணக்கம் சார். டீ சாப்பிடுறீங்களா? போடுங்க. டீல சுகர் எப்படி, கம்மியா இல்ல நார்மலா? பரவாயில்லையே, சுகர்லாம் கேட்டு போடுறீங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாவே போடுங்க. ஓ, இப்பவே கொடுக்கறேன். இதுக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தன் இருந்தானே, அவன் டீல சக்கரை கலந்து வச்சு கொடுப்பான். டீயா பாயசம்னு தெரியாது.
லட்சுமி அம்மா எனக்கு ஒரு டீ கொடுங்கம்மா. சார் நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே டீ எடுத்துட்டு உங்க கேபினுக்கு வந்திருப்பேனே சார். இருக்கட்டும் லட்சுமி அம்மா, நானும் ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து இங்க வந்து டீ குடிச்சாதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சர்க்கரையை மீடியமா போட்டு ஒரு டீயை போடுங்க. அதோ தோ இப்ப போடுறேன் சார், இப்ப போடுறேன். ஒரே நிமிஷம் சார். ஓகே ஒரு ஓகே, நிமிஷம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்மா. நீங்க எதுக்கு சார் இங்க வரீங்க? நான் ரூம்லயே கொடுத்திருப்பேனே சார். இருக்கட்டும்மா. இந்தாங்க சார், சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ. வாவ், வெரி நைஸ். ரொம்ப பிரமாதமா இருக்கு லட்சுமி அம்மா. ஹாய், ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா நல்லா இருக்கேன். நீ இருக்கியா? எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். ஷர்ட் நல்லா இருக்கு.